ஜெபம் செய்வோம். எங்கள் வாழ்வில் விடுதலையை தருகிற ஆண்டவரே, இந்த ஆண்டவருடைய நாளிலே உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். உம்முடைய அன்பினாலும் பேரிரக்கத்தினாலும் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை முதல் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் எங்களுக்கு வழிநடத்தி தருமாறு இடத்துல மன்றாடுகிறோம். நீ பிரேசனோலை ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக 12வது பாமாலையை பாடுவோம். பாமாலையின் 12. பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை
துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் ஒன்றிணைந்து சங்கீதங்களிலே 95வது சங்கீதத்தை நாம் பாடலாம். சங்கீதங்களில் 95. பாடி நம்முடைய ஜீவனையாய் சங்கீதம் வாருங்கள். துதித்துடனே அவசரத்தின் முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவனுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் அலைகள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களும் அவருடைய வைகள். சமுத்திரமானது அவரையதாய் உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை கணக்கிடத்தக்கதிலே முன்பாக நாம் பணிந்திருந்து உலகால் பணிகிறோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் வைத்திருக்கிறோம். அவற்றைக்குள்ளாட ஆடுகிறோமாமே. இந்த வசனத்தாய் கேட்பீர்களாகில் வராதிருக்கும் உள்ளமும் சோதனை நடந்தது போல உங்களுக்கு தாய் கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் தாக்குதலாய் சோதித்து என்னை பரிசை பார்த்து ஏற்றியும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் ஆலோசித்து அவர்களுக்கு என்னுடைய வழியில் அறியாதவர்களும் சொல்லி என்னுடைய பார்வையில் அவர்கள் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் மகனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய முதலாம் திருமறை பகுதி அது பழைய ஏற்பாட்டிலிருந்து யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் துவக்கம். யாத்ராகமம் 14:15 முதல். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரவேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரவேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சி உறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சி வரும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரவேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம் பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம் பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரவேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரவேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள்
இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரை ஆக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைக்குலைய செய்தார். அவருடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கை வன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர் என்பதே. முதலாம் திருமறை பகுதி வாசித்து நிறைவாயிற்று. பாமாலை 4 பாடுவோம். 4வது பாமாலை. திருத்துவ பொருளை திரியேக உருவை தினமும் அல்லேலூயா துதியுங்கள் அவரை. கருத்தனை துதியும் வானுலவைகளே கனிந்துலதங்களில் துதியும் தூதர்களே கடவுளின் சேனைகளே கதிரவன் மதியே நட்சத்திரங்களே கணவானங்களே சகல ஜனங்களே மகியுளவைகளே மகாமச்சங்களே மலைகளே அக்கினியே மூடு பாணிகளே மலைகளே காற்றே மேடுகளே மதுரமரங்களே கேதுருக்களே மலவிலங்குகளே பறவையினங்களே புவியரசர்களே சகல
சகல ஜனங்களே, புவன பிரபுக்களே, நீதிவாதிகளே, புகழ்வாலிபர்கண் நீகைகளே, புதல்வர்களே, செல்வ புதல்விகளே, புங்கவனை துதியும் முதியோர்களே, ஆண்டவர் நாமம் அதிக உயர்ந்தது, அவர் மகிமைவான் புவியில் சிறந்தது, ஆனந்தமாய் தன்னடியார்கள் அகமகிழ்ந்து இஸ்ரவேல் வழிகளை வாழ்த்தினார், அன்னவர் காயோடு கொம்பை உயர்த்தினார், திருத்துவ பொருளை திரியேக உருவை தினமும் அல்லேலூயா துதியுங்கள் அவரை. இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பகுதி, அது தூய யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். யோவான் 3:1 முதல் 8. பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறை ஆட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் என்பது நற்செய்தி பகுதி. வாசித்து நிறைவாயிற்று. வானத்தையும் பூமியையும் படைத்த அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனது வாசல் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரை நியாயம் கூறுவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாய்ப்பட்ட சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே
கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியாய் தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் அல்லாமல் எங்களுக்கு ஆயுதம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற மதடையராகிய நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வலும் நித்திய தேவனே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் முது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையாலே நடத்தி ஆள வேண்டும் என்று எங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். கடந்த காலங்களில் நீர் எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல காத்து வந்தீர். நன்மைகளால் கிருபைகளால் முடிசூட்டி அருளினீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எப்பொழுதும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் தயவு பாராட்டியதால் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்முடைய திருப்பாதத்தின் அருகே அமர்ந்த திருமறை திருவசனங்களை தியானிக்க காத்திருக்கிறோம். அவைகள் வழியாக நீர் எங்களோடு உரையாடி எங்களை உயிர்ப்பித்து உணர்வடைய செய்து உமக்கு உகந்தவர்களாக உலகிலே நாங்கள் நல்வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரம் கொண்டு நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் இனிய திருப்பெயரால் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, மறுபடியுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கடவுளின் வார்த்தையை காணொளி காட்சி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதில் நான் பெருமகிழ்வுறுகிறேன். இறைமகன் இயேசுவின் இனிய திருப்பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபையின் நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்ட செம்பொருள் அது சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம், திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் என்று நாம் இதனை தமிழிலே கொள்ளலாம். சாக்ரமெண்டம் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து சாக்ரமெண்ட் என்ற ஆங்கில வார்த்தை வந்துள்ளது. இதன் ஒலி பெயர்ப்பாக டிரான்ஸ்லிட்ரேஷன் தமிழில் சாக்கிரமெந்து என கூறுகிறார்கள். நல்ல ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாக திருவருட்சாதனம் என்று நாம் இதனை கொள்ளலாம். கிறிஸ்தவ சமய வாழ்க்கையில் முக்கியமாக திருமுழுக்கு, திருவிருந்து என்னும் சடங்குகளை கிறிஸ்து நியமித்தபடியால் கடவுளின் திருவருளை பெறும் ஒரு ஆன்மீக அடையாளமாக அவை பார்க்கப்படுகின்றன. இன்றைக்கு திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பேப்டிசம், திருமுழுக்கு, பேப்டைன் அல்லது பேப்டிசைன் என்ற கிரேக்க மூல வினை சொல்லிலிருந்து பேப்டிசம் என்ற ஆங்கில வார்த்தை வந்துள்ளது. அது டு இம்மர்ஸ், டு வாஷ், மூழ்குதல் அல்லது கழுவுதல் என்ற பொருளை குறிக்கும்.
வாழ்வை சுத்திகரிக்கும், தூய்மையாக்கும் வாழ்வின் ஊற்றாம் நீர் இங்கு ஒரு அடையாளமாக உள்ளது. முதலில் பழைய ஏற்பாட்டில் தூய்மையாக்கும் தண்ணீர், purifying water in the Old Testament. 1 பேதுரு 3 அதிகாரம் 20-21 திருவசனங்களில் 8 பேர் மட்டும் நோவாவின் பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன் அடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மன சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி ஆகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது என்று பேதுரு கூறுவார். பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் பிரிவு முதல் 2 வசனங்களில் நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் நடந்தனர், அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர், அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று கூறுவார். தண்ணீரில் குளித்தலும் உடைகளை துவைத்தலும் தூய்மையாவதற்குரிய சடங்குகளாக எண்ணாகமம் 19:2-10 வசனங்கள் மற்றும் உபாகமம் 23:10 தொடர் வசனங்களிலே நாம் காணலாம். மேலும் அந்நாளின் பாவத்தையும் தீட்டையும் நீக்கி தூய்மையாக்கும் நீரூற்று தாவீதின் குடும்பத்தாருக்கெனவும் எருசலேமில் குடியிருப்போருக்கெனவும் தோன்றும் என்று சகரியா 13:1 கூறுவார். எசேக்கியேல் 36:25 நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மை ஆவீர்கள் என்று ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. இரண்டாவதாக யோவானின் திருமுழுக்கு, த பேப்டிசம் ஆஃப் ஜான். யோவானின் திருமுழுக்கு அது யூதர்கள் அனைவருக்கும், பாவிகளுக்கு மட்டும் அல்லாது புதிதாய் சமயத்தை ஏற்போருக்கும் பாலை நிலத்தில் பாவ மன்னிப்படைய மனம் மாறியதால் திருமுழுக்கு தண்ணீரால் கொடுக்கப்பட்டது என்று மார்க்கு 1 பார்க்கிறோம். மேசியாவின் திருமுழுக்கு தூய ஆவி எனும் நெருப்பால் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்தேயு 3:11 பார்க்கிறோம். மூன்றாவதாக இயேசுவின் திருமுழுக்கு, த பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ். யோவானால் கொடுக்கப்பட்ட திருமுழுக்கை பெற இயேசு தன்னை முன்னிறுத்திய போது தனது தந்தையின் திருவுள சித்தத்திற்கு முழுமையாக அர்ப்பணம் செய்தார் என்று மத்தேயு 3:14-15 பகுதியில் பார்க்கிறோம். மனம் மாற, பாவங்களை அறிக்கை செய்து திருமுழுக்கு பெற வரிசையில் நின்று கொண்டிருந்த பாவிகளோடு இயேசுவும் தாழ்மையுடன் நின்று கொண்டிருந்தார். எனவேதான் இயேசுவை யோவான் 1:29 மற்றும் 36 இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என கூறுவார். யோர்தானில் இயேசுவின் திருமுழுக்கு அவருடைய மரணத்தை கூறி அறிவிக்கிற அதே வேளையில் அவரை ஆயத்தமும் செய்கிறது. லூக்கா 12:50, மார்க்கு 10:38. மேலும் இயேசுவின் பொது வாழ்வு என்ற வரை சட்டத்தினுள்
இரு திருமுழுக்குகளை உள்ளடக்கியது. யோவான் நற்செய்தியாளர் இதனை இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்திய உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன என்று யோவான் 19:34 பொருள் பொதிந்த நிலையில் கூறுவார். மேலும் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே 5ஆம் பிரிவு 6 முதல் 8 வசனங்களிலே நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து, அவர் நீரால் மட்டும் அல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார் என்று குறிப்பிடுவதின் மூலம் ஆவி, நீர் மற்றும் இரத்தம் ஆகிய 3 நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன என அறிகிறோம். இயேசு திருமுழுக்கு பெறும்போது கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டதையும் மத்தேயு 3:16-17 காணலாம். இது ஏசாயா 11:2, 42:1, 61:1 இறை வாக்குகளின் நிறைவேறலாகும். அதே வேளையில் இந்நிகழ்வு பெந்தேகோஸ்து என்னும் தூய ஆவியின் வருகை திருச்சபைக்கு தந்துருளப்பட்டதையும் கூறி அறிவிக்கிறது. அப்போஸ்தலர் 1:5 மற்றும் 11:16. இதனால் திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு எபேசியர் 5:25-32 அறிவுறுத்தப்படுவதும், மேலும் நம்முடைய அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார் என்று தீத்து 3:5 பார்க்கிறோம். இயேசு மகன் என்று அங்கீகரிக்கப்படுவதால் அனைத்து விசுவாசிகளுமே ஆண்டவரின் பிள்ளைகள் என்ற அறிவிப்பை பெறுகிறோம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருப்பதால் கடவுளின் ஆவியை நாம் கொடையாக பெற்றுள்ளோம். கலாத்தியர் 4:6. உண்மையில் மரணம் எனும் திருமுழுக்கில் இயேசுவின் அந்த உயிர்ப்பினால் ஆவியானவரின் அருளை பெற்று மாட்சி உறும் மானுடத்தை அவரை விசுவாசிக்கிற அனைவரும் பெறுவோம். 1 கொரிந்தியர் 15:45. நிறைவாக கிறிஸ்தவ திருமுழுக்கு, த பேப்டிசம் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். ஆங்கிலிக்கன் திருச்சபையில் ஆலய நுழைவு வாயிலில் ஞானஸ்நான தொட்டி வைக்கப்பட்டிருக்கும். குழந்தைகளை அங்கு திருமுழுக்காட்டி திருச்சபையின் உறுப்பினராக்கி பிறகு ஆலயத்தினுள் அழைத்து செல்வர். நாம் திருமுழுக்கின் வழியாக தந்தை, மைந்தன், தூயாவி என்ற மூவொரு கடவுளின் வாழ்வில் பங்கேற்கிறோம். திருமுழுக்கானது நமது ஜென்ம பாவ கரையை போக்கி நம்மை இயேசுவின் மக்களாக மாற்றுகிறது. இயேசுவின் திருமுழுக்கு நமது திருமுழுக்கை நினைவுபடுத்துகிறது. நமது திருமுழுக்கின் போதும் தூய ஆவியார் நம்மீது பொழியப்படுகிறார். ஆவியாரின் பொழிவு வெறும் அடையாளம் அல்ல, மாறாக இயேசு எவ்வாறு தமது திருமுழுக்கின் பொழுது அவரது தந்தையின் மகனாகவும் அவரது திருவுளத்தை நிறைவேற்றும் பணியாளராகவும் மாறினாரோ, அதே போன்று நாமும் இயேசுவின் பிள்ளைகளாக திருமுழுக்கின் பொழுது மாறும் பொழுது இயேசுவின் பணியாளர்களாக அவர் விட்டு சென்ற பணியை ஆற்றுவோராகவும்
மாற வேண்டும். அவர் நம் ஒவ்வொருவருக்காக வகுத்து தந்துள்ள திட்டத்தை நிறைவேற்ற முன்வர வேண்டும். நாம் பெறுகிற திருமுழுக்கு இயேசுவின் பாடுகளிலும் மரணத்திலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று அவர் கொண்டு வந்த மீட்பிலே பங்கேற்று கடவுளுடைய குழந்தைகளாக நம்மை மாற்றுகிறது. ஜெபம். அருள் நிறைந்த ஆண்டவரே, உமது தயவினாலும் தூய ஆவியின் புத்துணர்வு மற்றும் புதுப்பித்தலாலும் உமது அன்பின் இரக்கத்தாலும் எம்மை கழுவி தூய்மை ஆக்கி தண்ணீராலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறத்தலை நாங்கள் புரிந்து கொள்ளவும் இன்றைய சூழலில் கிறிஸ்துவாக மானுட உரு எடுக்கவும் அருள் தாரும். இதன் வழியாய் இறையரசில் எங்கள் வாழ்வின் நிறைவை நாங்கள் பெற்று அனுபவிக்க இன்றும் என்றும் எப்பொழுதும் உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியே வேண்டுகிறோம். ஆமென். விடுதலையை போற்றும் விதமாக கீர்த்தனைகளிலே 334 வழியாக நாம் பாடி விடுதலையை போற்றுவோம். இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தார். நெஞ்சாரன்பின் தியாக சேவையே நெறியாம் சிலுவையின் வீரம். தங்கிட தேச தலைவர் மேலாசி சாந்தியின் வாழ்வருள் நாதா. சமாதானம் இயேசுவின் வீடே, சகலர்க்கும் சாந்தியம் நாடே. சாந்தி இதற்கிளையீடே. இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தார். ஜெயமே 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 ஜெய 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 ஜெயமே. நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் இணையற்ற உறவும் ஆசீர்வாதமும் ஆரோக்கிய வாழ்வும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமேன். இந்த ஆராதனையின் நிறைவு பாடலாக பாமாலை 8 பாடுவோம். 8ஆம் பாமாலை